Praise the Lord. கண்களை மூடி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் உயர்த்துவோம். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே பரிசுத்தர். அவர் ஒருவரே சிறந்தவர். எல்லாரும் கண்களை மூடி ஹalleluya ஹalleluya. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. எங்கள் குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்தில் அசைவாடுமே, எங்கள் குடும்பத்தில். உணர்ந்து ஒரு முறை அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் சபையில், எங்கள் சபையில் அசைவாடுமே, எங்கள் சபையிலே அசைவாடுமே. நீர் வருக, நீர் வருக, நீர் வருக. எங்கள் ஆராதனையில் உலாவி வருக, நீர் வருக, நீர் வருக. எங்கள் ஆராதனையில் ஒரு முறை நீர் வருக, நீர் வருக. எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. ஒரு முறை நீர் வருக, நீர் வருக. எங்கள் ஆராதனையில் உலாவி வருக, எங்கள் ஆராதனையில் உலாவி வருக. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையில உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மை செய்யுங்கப்பா. இன்னைக்கு ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் காணும்படிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். நம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை, நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை மேலான நன்மைகளை, மேலான ஆசீர்வாதங்களை நீர் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சமூகத்தில் கெஞ்சுகிறோம், பிரார்த்திக்கிறோம். சமாதானத்தை கொடுங்க, அற்புதத்தை காண கிருபை தாங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் மீண்டும் வரப்போகிறமாக இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்கள் யாவர் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்மையான ஈவுகள் உங்கள் வாழ்க்கையில் காண கிருபை தருவார். என்னோடு சேர்ந்து கர்த்தரை விடுதலையாக கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மேலான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படும். எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பழைய பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் தெரிந்த நல்ல ஒரு பாடல் போற்றுவோமே போற்றுவோமே என்ற நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே, எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. உங்கள் இயேசுவே தூய உமக்கே துதிகள் சாற்றிடுவே. உங்கள் இயேசுவே உமக்கே துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. தங்கள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிடவிடும். தங்கள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேண்டும். போற்றுவோமே போற்றுவோமே கரங்கள் தட்டி போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஆழ்ந்த சிற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. போற்றுவோமே 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 எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. பாவம் போக்கியே சாபம் மாற்றியே யோகம் தொலைத்தோனே.
போற்றுவோமே 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 எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஒரு முறை சேர்ந்து பாடுவோம். போற்றுவோமே 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 எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே 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 எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே எம் தேவரினை இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தம் ஆனந்தமே சேர்ந்து பாடும். அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம். ஒரு முறை சேர்ந்து பாடுங்க. அன்பே கரங்களை வெட்டி அன்பே 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 ஆருயிரோரவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே ஆஹா ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த ஆருயிரே ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே இயேசுவே எந்த ஆருயிரே இயேசுவே எந்த ஆருயிரே இயேசுவே எந்த ஆருயிரே இயேசுவே ஆருயிரே. அல்லேலூயா. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவோம். இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா எங்க நல்ல ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆமென். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அல்லேலூயா. இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை விழியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. எல்லாரும் தெரிந்த பாடல் பாலைவனமாய். ஆமென் ஆமென். உணர்ந்து பாடுவோம். சோலைவனமாய் மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. எங்களை களிப்பாக மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே எங்களை வயல்வெளியாய்
நீரையா பாலைவனமாய் இருந்த எங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே தாகத்தோடு நாங்கள் இருந்தோமே ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே ஜீவ தண்ணீரையே கொடுத்து விட்டீரே பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா பாலைவனமாய் ஹல்லேலூயா சோலைவனமாய் மாற்றி நீரையா பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் மகிழ்ச்சியாய் நடத்துகிற தேவன். இனிமேல் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதனைக்கு நேராக சீக்கிரமா நம்ம கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அக்கினியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் அறுவடை காலமல்லோ மாவியால் நிரப்பணுமே என்க நல்ல ஒரு பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
தீஜ்வாலை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீயின் மேல் இறங்கணுமே. சீனாயின் மலையில் ஒரு தீஜ்வாலை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலின் தெய்வமே, அந்த தீயின் மேல் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே, தீ போல இறங்கணுமே. உந்தன் ஆவியால் இறப்பணுமே. பாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவன் அக்கினியாய் உங்களை நிரப்புவாராக. ஆமென். அச்சாக வீசணுமே, வெறும் மழையாக பொழியணுமே. ஓஹோ தீ போல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் இந்த ஆவியால். இந்த நிரப்பும் இந்த ஆவியால். இந்த நிரப்பும் இந்த ஆவியால். இந்த நிரப்பும் இந்த ஆவியால். இந்த ஆவியால் நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. உம்மை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில வல்லமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. அபிஷேக நதியாய் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பரிசுத்தாவின் வல்லமையால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. பலன் அடைவார்களாக. சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை தட்டி எழுப்புவீராக. மனதார உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்கப்பா. காலதாமதமாய் கொண்டிருக்கிற சில காரியங்களை இன்றைக்கு நிறைவேற பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறாங்க, உடைக்கப்பட்டிருக்கிறாங்கப்பா. நம்பிக்கை பிறப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு அவர் சமூகத்தில் அவரை நாம் உயர்த்த போகிறோம். தேவன் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்களை கரம் பிடித்த தேவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். என்னுடைய பாரங்களை நன்றாய் புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். என்னுடைய கண்ணீரை காண்கிறவராய் காணப்படுகிறார். என் ஜெபத்தை கேட்கிறவர், என் கண்ணீரை பார்க்கிறவர், என் உடைக்கப்பட்ட உள்ளத்தை காண்கிற தேவன். என்னுடைய இருதயத்துக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு சமாதானத்தை என் இருதயத்துக்குள்ள கதை தரப்போகிறார். சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே கலங்காத. உடைக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளையே சோர்ந்து போகாத. உன்னை உருவாக்கின தேவன் உன்னுடைய இருதயத்தை உடைத்த நபர்களுக்கு முன்பதாக கனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை மகிமைப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு உன்னை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எந்த நபர்களுடைய சவாலும் உன்னுடைய வாழ்க்கையை சீரழிப்பதில்லை. எந்த நபர்களுடைய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கப் போவதில்லை. நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை நடத்துவார். கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. ஓஹோ, இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ.
ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலையன்றோ. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா. உமக்கு ஸ்தோத்திரம், சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கே ஒரு மனுஷன் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே. ஒரு மனுஷன் உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம். திராட்சை ரசம் பார்க்கிலும், திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, உச்சுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. ஓ உச்சுண்ட உலகெல்லாம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாருங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். காவற்சி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, கல்வாரி நாயகரே, கல்வாரி நாயகரே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களை கரம் பிடித்த தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். உன்னை உருவாக்கின தேவன் கைவிட மாட்டார். உன்னோடு பேசின தேவன் பொய் சொல்ல மாட்டார். உன்னை கொண்டு வந்த தேவன் ஒருபோது நடுவழியில் விட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கடைசி வரைக்கும் கூட இருப்பார். பயப்படாதே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் இருக்கலாம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆவியான தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எந்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த ரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வாழ்வது, நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை. உங்க கிருபையால வாழ்கிறோம் அப்பா. உங்க கிருபையால நிற்கிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ அல்லேலூயா. உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். எந்த கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு பாடல். இன்னொரு சின்ன கரங்கள் தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கரங்கள் தட்டி எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். ஒரு முறை. எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம். எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். எந்தன் கண்மலையே உமக்கே. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை தட்டி உற்சாகமாய் எந்தன் ரட்சகரே உமக்கே ஸ்தோத்திரம். மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம், எந்த கோட்டையும், எந்த தேவனும் நீரே. மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்மா வாஞ்சிக்குதே. எந்த அடைக்கலம், எந்த கோட்டையும், எந்த ஜீவனும் நீரே. உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம். உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், உந்தன் கிருபையால் வாழ்கிறேன், அனுதினம். கண்மலை வெடிப்பு, கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து அருகாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்ணாடி போல கரிசனை உள்ளவரே. கண்மலை வெடிப்பில் என்னை மறைத்து அருகாய் காப்பவரே. கண்ணுக்குள் இருக்கும் கண்ணாடி போல கரிசனை உள்ளவரே. கிருபையா வாழ்கிறேன், உமக்கே ஸ்தோத்திரம். உந்தன் கிருபையா வாழ்கிறேன், கிருபையா
இரட்சகரே எந்தன் கண்மலையே உமக்கே ஸ்தோத்திரம் எந்தன் இரட்சகரே உங்க கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உங்க கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் உங்க கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே எல்லாரும் கரங்கள் ஆவியில் நிரம்பி உங்க கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் உங்க கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் உங்க கிருபையால் வாழ்கிறேன் அனுதினம் ஸ்தோத்திரம் பாடுவோமா உங்க கிருபையால் வாழ்கிறேன் உங்க கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் அனுதினம் ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் அனுதினம் ஸ்தோத்திரம் அனுதினம் ஸ்தோத்திரம் உந்தன் கிருபையால் வாழ்கிறேன் உமக்கே ஸ்தோத்திரம் அனுதினம் ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி அப்பா நாம மாத்திரம் மகிழ்ப்பட்டு ஒரு சமூகத்தில் முற்றிலுமாய் தருங்க மீதி உள்ள நேரத்தை உங்க கருத்துல தருங்க பெரிய காரியங்களும் செய்யும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord, hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல நாளிலும் கூட சங்கீதம் 43 நாம் வாசித்தோம். இப்பொழுதும் 43வது சங்கீதத்தை நாம் தியானிக்கலாம். ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுவாராக. வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 43ஆனது சங்கீதம் 42 தொடர்ச்சியான ஒரு சங்கீதம். ஆகவே இந்த சங்கீதத்தையும் கோராகின் புத்திரரால் தான் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது மொத்தம் 5 வசனங்கள் அடங்கிய ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த சங்கீதத்தில் 3 விசேஷவனமான காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், முதலாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். 2வது வசனம், என் அரணாகிய தேவன் நீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று இந்த 2 வசனங்களை நாம் வாசித்திருக்கிறோம். அப்போ பார்க்கும் பொழுது இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு நல்ல ஒரு கருத்து என்னன்னா, நம்முடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அதை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அது நாமவே அதை சரி செய்ய முடியாவிட்டாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பிரச்சனையை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் அந்த பிரச்சனையை நாம் சொல்லும் பொழுது, நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது கர்த்தருடைய சமூகத்தை தவிர வேறு எங்கே போனாலும் நமக்கு வழி இல்லை, நமக்கு ஒரு விடுதலை இல்லை, விடுதலை கிடைக்காது, வழி பிறக்காது, எதுவுமே நடக்காது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் செல்லும் பொழுது, ஆண்டவரே நீரே என்னுடைய பிரச்சனையை நீரே தீர்த்து வையும், என்னுடைய வழக்காளிகளோடு நீரே வழக்காடும் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே சவுல் தாவீதுக்கு நேராக அநேக துன்பமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். தாவீதை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சவுலினுடைய ஒரு எண்ணமே. ஆனாலும் கூட பாருங்க, அதை நன்கு அறிந்த தாவீது
சவுல் பக்கத்தில் இருக்கும் பொழுது கூட கொலை செஞ்சிருக்கலாம். அவங்களுடைய சால்வையை கூட வெட்டுறதுக்கு கூட அவனுக்கு அந்த நேரம் இருந்தது. ஆனாலும் ஒன்றுமே செய்யாதபடிக்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை என்று தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் தாவீது ஒப்படைக்கிறான் தன்னுடைய பிரச்சனையை. ஆகவே தான் கர்த்தர் தாவீதை எல்லா சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி அநேக மேன்மையான இடத்துல தாவீதை கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்தினார். இன்றைக்கு நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அவர்களை விழத்தள்ள வேண்டும், எப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை இன்னும் பெரிதாக்கலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பிரச்சனையை ஒப்புவிக்கும் பொழுது மலை போன்றதான துன்பங்கள் வந்தாலும் அதை பனி போல அவர் அகன்று போக செய்வார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையே எப்படி போச்சுனே தெரியாத அளவிற்கு ஆண்டவர் அப்படியே அப்பேற்பட்டதான பிரச்சனைகளை அவர் மறைய செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கேயும் சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்றாரு, என் நியாயத்தை விசாரித்து இப்படிப்பட்ட ஜாதியாரோடு எனக்காக நீங்க வழக்காடுங்க. அநியாயமான மனுஷன் எனக்கு நடுவில் இருக்கிறான், அநேக காரியங்களை செய்கிறான், இப்படிப்பட்ட மனுஷன் இடத்துலேருந்து என்னை நீர் தப்புவீங்கன்னு கெஞ்சி மன்றாடுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நீர் எங்கே இருக்கிறீர், ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர் அப்படின்னு 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். சத்ருவினால் நான் ஒடுக்கப்பட்டு ஏன் நான் துக்கத்துடனே திரிய வேண்டும். இன்றைக்கு அநேக கேள்விகளை ஆண்டோட சமூகத்தில் வைக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்தில் நான் கேள்வி கேட்டதே இல்லை, தேவனிடத்தில் நான் கேள்வி கேட்டதே இல்லைன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் அநேக நேரம் நான் கேள்வி கேட்டிருக்கிறேன். பிரச்சனைகள் வரும்பொழுது, ஆண்டவரே ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த வேதனை, இந்த பாடு எத்தனை காலம்தான் நான் அனுபவிக்க வேண்டும், இதற்கு ஒரு தீர்வு கிடையாதா, இது முடியாதா என்றெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் கேட்ட நாட்கள் அநேகம் உண்டு. அதே போல நீங்களும் ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம் பார்த்தீங்களா? ஏசாயாவின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, நல்ல ஒரு வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நமக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று யார் சொல்லுகிறார்? மனுஷன் சொல்லலை, ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய காரியங்களை செய்வார். முதலாவது, நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் நாம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பிரச்சனை எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் தேவனிடத்தில் நாம் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு தருவது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து நல்ல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்து நம்மளை சத்துருக்களுக்கு முன்பதாக, ஏன் நம்மளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தினவர்களுக்கு முன்பதாக கூட கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஹல்லேலூயா. 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும், அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலத்துக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ 2வது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு விஷயம்னா, தேவனிடம் வழி நடத்துதலை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை வழி நடத்த வேண்டும். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் நமக்கு வழியை காட்டுகிறவராய் அவர் இருக்க வேண்டும். இன்றைக்கு உலக மனுஷன் அநேக வழிகளை நமக்கு காட்டுவான். ஆண்டவர் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு எந்த மனுஷனால சொல்ல முடியுமா நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா? மனிதனுடைய வாயிலிருந்து வருவதெல்லாம் பொய்யும்
அது ஒரு மாதிரியான வார்த்தைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று. அப்போ அவரை பின்பற்றி நடக்கிற நமக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வழி உண்டு, நல்ல சத்தியம் உண்டு, நல்ல ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்போ he is the light of the world. அப்போ ஆண்டவரே ஒளியாக இருக்கும் பொழுது அந்த ஒளியை பின்பற்றி நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவது, அவருக்கு ஆராதனை செய்வது, கர்த்தரையே முதன்மையாக வைப்பது, எல்லாவற்றிலும் கர்த்தரிடத்தில் கேட்டு அதற்கப்புறமாக அவருடைய சித்தத்திற்கு இணங்க எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பது, இது எல்லாமே கர்த்தருக்கு பின் செல்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய வழியில் நடக்கிற ஜனங்கள் செய்வார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவர் சொல்கிறது தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னார், நான் அதன்படியே நான் செய்கிறேன்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல ஒரு காரியம் அதுதான். ஹல்லேலூயா. அவர் ஒளியாக இருக்கிறபடினால் அந்த ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இருளில் நம்முடைய வாழ்க்கை அல்ல. தெய்வ பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் எல்லோரும் இருளில் நடக்கிற ஜனங்களாய் நாம் நடக்காதபடிக்கு ஒளியில் நடக்கிற பிள்ளைகளாக பிரகாசமாக என்றென்றைக்கும் நாம் நடக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஜீவ ஒளியாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அவர் அநேக காரியங்களை, நல்ல பாதையை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 105வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. ஒரு அடர்ந்த இருட்டான ஒரு காட்டில் நம்ம நடந்து கொண்டு போகிறோன்னா ஒரு சின்ன ஒரு டார்ச் நம்ம கையில் இருந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த டார்ச்சை பிடிச்சி நம்ம கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து செல்ல அந்த டார்ச் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். எவ்வளோ தூரம் அந்த வெளிச்சத்தை அந்த டார்ச் காமிக்குதோ அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து போக முடியும். அது மொத்த காடையும் அந்த வெளிச்சம் காட்டாமல் இருந்தாலும் ஒரு சில தூரங்கள், எவ்வளவு தூரம் அந்த வெளிச்சம் இருக்கிறதோ அவ்வளோ தூரம் நம்மளால் நடந்து செல்ல முடியும். அதே போல தான் தேவன் நமக்கு மொத்த எதிர்காலத்தையும் அவர் காட்டாமல் இருந்தாலும் எவ்வளவு தூரம், இன்றைக்கு என்ன தேவை, இன்றைக்கு எந்த வழி தேவை, இன்றைக்கு எப்படி என் பிள்ளையை நடத்த வேண்டும் என்று அன்றாட வழிகளை, அன்றாட தேவையான வெளிச்சத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் நடந்து அவருடைய வழியில் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பதே இல்லை. ஹல்லேலூயா. பிரச்சனை வந்தாலும் நடத்துகிற தேவன் நம்மளை அழகாக நடத்துவார். பிரச்சனையின் மத்தியிலும் சோதனையின் மத்தியிலும் அவர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆச்சரியமாக நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. அதனால தான் ஒவ்வொருத்தவங்களும் கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் நீங்கள் நடக்கிறீங்க, எப்படி பிரதர் நீங்கள் நடக்கிறீங்க, இந்த வாழ்க்கை எப்படி நீங்கள் இதை சமாளிக்கிறீங்க? அது நாங்கள் சமாளிப்பதல்ல, அது தேவன் எங்களோடு இருந்து எல்லா காரியங்களும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவரையே நாங்கள் நம்பிக்கொண்டு அவருக்கு பின்பதாக நாம் செல்கிறபடினால், அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நடக்கிறபடினால் கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார். இங்கே பாருங்கள், யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, யாத்ராகமம் 13:21, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்பதை பார்க்கிறோம். அப்போ பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். அப்போ எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அதற்கு ஏற்ற வழியை ஆண்டவர் உங்களுக்கு காட்டி அந்த வழியில் உங்களை ஆச்சரியமாக நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. நம் தேவன் நிச்சயமாகவே அவர் நல்ல ஒரு வழிகாட்டியாக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதித்து நாம் பாடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம்.
என்னை இப்படிப்பட்ட இடங்களில், அதாவது இப்படிப்பட்டதான சோதனையான வாழ்க்கையில் இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினபடினால் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரித்து துதிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:1 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்பதை வாசிக்கிறோம். ஏன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு தந்தபடியினால், இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கினபடினால், எவ்வளோ சத்ருவின் போராட்டம் வந்த பொழுதிலும் கூட கர்த்தரை நம்மை நிலைநிற்க செய்தபடினால் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை ஸ்தோத்திரம் செலுத்தினாலும் அது அவருக்கு போதவே போதாது. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்மால் முயன்ற வரைக்கும் அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஜனங்களாக நாம் இருக்கும் பொழுது, துதியின் சத்தம் கேட்ட உடனே எரிகோ மதில் அப்படி நொறுங்கி போனது இல்லையா? அப்போ துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. 5வது வசனத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று வசனம் முடிவடைகிறது. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தது போல நம்முடைய இருதயத்தை, நம்மளுடைய உள்ளத்தை, நம்மளுடைய மனதை நாமே திடப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஏன் நீ தியங்குகிறாய்? ஏன் நீ கலங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் நான் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்பதை வாசிக்கிறோம். எவ்வளோ நெருக்கடி பார்த்தீங்களா? ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்த ஒரு மனிதன் யோபு. ஒரே ஒரு நாளில் எல்லா பிரச்சனைகளும் சந்திக்க நேரிடுகிறது. அவனை போல ஐஸ்வர்யவானே இல்லை, அவ்வளோ ஐஸ்வர்யவனாய் யோபு இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தன்னுடைய செல்வங்கள், தன்னுடைய தான் வளர்த்த மிருக ஜீவன்கள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் யோபு இழந்து விட்டான். ஆனாலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று எவ்வளோ அருமையாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்போ பாருங்க, 3வது, சூழ்நிலைமை கடினமாக இருந்தாலும் தேவனில் நாம் நம்பிக்கையாக இருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலைமை எப்பேற்பட்ட சூழ்நிலைமையாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இதற்கு மேலே எனக்கு ஒரு வளர்ச்சி இல்லை, இதற்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. அநேகர் சொல்லலாம், இனி அவ்வளோதான் உன்னுடைய வாழ்க்கை, நீ எழுந்திருக்க முடியாது, உன்னுடைய லைன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, நீ போகிறதான லைன் சரியில்லை அப்படின்னு அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்லி உங்கள் மனதை புண்படுத்தலாம். ஆனால் கர்த்தரை நோக்கி காத்திருந்து, என் தேவன் நிச்சயமாக எனக்கு நியாயம் விசாரிப்பார், என் தேவன் நிச்சயமாக எனக்கு ஒரு வழியை திறப்பார், புது வழி பிறக்கும் என்று நம் விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் கூட நீங்கள் கர்த்தரை முழுமனதோடு தேடுகிறீங்க. அதனால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடினமான நேரத்தில் தான் நம்ம ஆண்டவரை தேடுவோம். சில பேர் கடினமான நேரத்தில் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க. எவ்வளோ பிரச்சனை, இனி ஆண்டவரை தேடி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்டவர் விட்டு பின் செல்லுகிற, அதாவது பேக் ஸ்லைடிங் பீப்புள். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஜனங்களாக நாம் இருப்பது அவர் விருப்பப்படவில்லை. ஹல்லேலூயா. அவருக்காக நாம் நிற்க வேண்டும். எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைமை வந்தாலும் என் பிள்ளை எனக்காக இருக்கிறாளா, என் பிள்ளை எனக்காக இருக்கிறானா என்பதை அவர் சோதித்தறிந்து அதற்கப்புறமாக நம்மை பொன்னாக, சுத்த பொன்னாக விளங்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. யோபுவின் முந்தின நிலைமையை பார்க்கிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆச்சரியமாக ஆசீர்வதித்தார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார் என்பதை வாசிக்கிறோம். இன்றைக்கு
கடினமான சூழ்நிலைமையில நம்ம போய் கொண்டிருக்கிறோன்னா ரொம்ப சந்தோஷப்படணும். ஏனென்று சொன்னால் அந்த சூழ்நிலைமையிலையும் நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இல்லையா? கர்த்தரை துதிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். அநேகர் குறை கூறட்டும், அநேகர் என்ன வேணாலும் பேசட்டும், ஆனால் என் தேவனோடு இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்கிறதான ஒரு விசுவாச மனப்பக்குவம் நமக்கு இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய அந்த மனரம்யத்தை ஆசீர்வதித்து உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அருமையான சங்கீதத்தில் நாம் தியானித்த 3 காரியங்கள் என்னென்னா, முதலாவது நம்முடைய பிரச்சனைகளை தேவனிடத்தில் கொண்டு வருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இரண்டாவது தேவனுடைய வழி நடத்துதலை நாம் கேட்டு அவருடைய வழியில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மூன்றாவது எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் மீது மாத்திரம் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் விசேஷித்த நன்மையினால் நம்மை நிரப்பி நம்மளை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். இந்த சங்கீதத்தின் மூலமாக நீங்க அநேக காரியங்களை ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார் என்பதை விசுவாசிக்கிறேன். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகரும் மீண்டும் வரப்போகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்திலே கர்த்தரை துதிக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம் வாசிக்கும்படியாய் சங்கீதத்தின் புத்தகம் 115ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். கரங்களை முடிந்து நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனுக்கு அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும், நன்மையை காண கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் அடைக்கலமுமா இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உங்களுக்கு துணையா இருக்கிறேன். கர்த்தரை துணையாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை துணையாய் வைத்திருக்கிற ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தரை துணையாய் வைத்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பா இருப்பார். இன்றைக்கு மனிதரை நாம் என்றைக்கெல்லாம் அவர்களை நம்புகிறோமோ, மனிதர்களை சார்ந்து இருக்கிறோமோ, மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புகிறோமோ, மனிதர்களிடத்தில் சில உதவிகளை எதிர்பார்க்கிறோமோ, அன்றைய தினத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனையை, மிகப்பெரிய ஏமாற்றத்தை, மிகப்பெரிய இழப்புகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க, கர்த்தரை சார்ந்து இருக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது, கர்த்தரை சார்ந்திருக்க ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். மனுஷனுடைய துணையை காட்டிலும் கர்த்தருடைய துணை பெரியது. மனுஷனுடைய துணை ஒரு சில குறிப்பிட்ட காலங்கள் தான். ஆனால் கர்த்தரோ கடைசி வரையும் முடிவு பரியந்தம் நிச்சயமாகவே அவர் துணையாக இருப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் கூடவே இருப்பார். விட்டு விலகவே மாட்டார். அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார், ஒப்பு கொடுக்கவே மாட்டார். கடைசி வரைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறங்குகிற தேவன், பரிந்து பேசுகிற தேவன், யுத்தம் பண்ணுகிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன். பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆசையாய், ஆர்வமாய், விருப்பமாய், எப்பொழுதும் உற்சாகமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, என்னை நோக்கி கூப்பிடு, கேளுங்கள். அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் நான் தருவேன். யாருங்க சொல்லுவாங்க? என் பேர்ல எல்லாத்தையும் நீங்க வெளியில போய் வாங்கிக்கோங்க, என் பேர்ல என்னனாலும் நீங்க செஞ்சுக்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? இன்றைக்கு உலக மனிதர்கள், உங்களுக்கு உதவி செய்கிறேன், உனக்கு நான் துணையா இருக்கிறேன், கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன் என்று சொல்லி உலக மனிதர்கள் வாக்கு உரைக்கிறானே, அவன் பெயர்ல அநேக காரியங்களை செய்ய அவன் அனுமதிப்பானா? எல்லாவற்றையும் செய்ய அவன் அனுமதி தர முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் தருவேன், எதையும் கேளு, நான் உனக்கு செய்வேன். எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன். அந்த தெய்வம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்பினா கட்டாயம் ஆண்டவர் செய்து முடிப்பார்.
இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். உறவினர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் என்னோட தான் இருக்கிறாங்க. ஆனால் என் வாழ்க்கையில தனிப்பட்ட ஒரு பிரச்சனை வரும்போது நான் தனிமையா இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நான் தனிமையா இருக்கிறேன். என்னை யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னுடைய காரியங்களை புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க, என்னுடைய விஷயங்களை காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க பக்கத்துல இருக்கிறார். கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை உருவாக்கின தேவன் அவர் மறந்து போவாரா? அவர் விட்டு விலகுவாரா? உங்களுக்காக ரத்தத்தை சிந்தினவர், உங்களுக்காக ஜீவனே கொடுத்தவர் அவர் விட்டு போவாரா? போகவே மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் துணையா இருக்கிறார். அவர் துணையா இருக்கிறார். நம்புங்கள். முதலாவது இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் துணையா இருப்பேன் சொல்லியிருக்கிறார். ஆனால் நீங்க என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது, பார்க்கவே முடியாதா? அப்ப கூட எப்படி வர முடியும்? இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தர் உங்களோடு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்களிலே நீங்கள் தகுதிப்பட வேண்டியதாக இருக்கிறது. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபு 1:1, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். யோபுவோட வாழ்க்கையில ஆண்டவர் அநேக பிரச்சனைகள், அநேக சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அனுமதித்தார். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகவில்லை. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேவ பலன் அவனோடு இருந்தது, தேவ பிரசன்னம் அவனோடு இருந்தது, தேவ கிருபை அவனோடு இருந்தது. பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் மறுபடியும் மீட்டு கொண்டான் எல்லாவற்றையும். அல்லேலூயா. முந்தின நிலைமை காட்டிலும் பிந்தின நிலைமையை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் உங்களோடு இருந்தால் கர்த்தர் நன்மை செய்வார். எல்லாவற்றையும் அவன் திருப்பி தருவான். சரி, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் யோபு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமாய் காணப்பட்டான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற அனுபவம் இருக்கிறதா? பொல்லாப்புக்கு விலகிற அனுபவம் இருக்கிறதா? எந்த ஒரு மனுஷன் பொல்லாப்பு விலகுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் பொல்லாப்பை விட்டு விலகி தூரம் ஓடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் தீங்கை விட்டு விலகி ஓடுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் பாவத்தை விட்டு விலகி வருகிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி வருகிறானோ, அந்த மனுஷன் தெய்வத்துக்கு பயப்படுகிறவனாய் காணப்படுவான். தெய்வத்துக்கு பயப்படுகிறவனோடு கர்த்தர் இருப்பார். கர்த்தர் கூட இருந்தால் காரியம் அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற பண்ணுவார். பாருங்கள், சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இந்த நாளில தேவன் பேசுகிற ஒரு வார்த்தை, பொல்லாப்புக்கு விலகுங்கள். அநேக காரியங்களை உங்களை வம்புக்கு இழுக்க வேண்டும் என்று சொல்லி, பொல்லாப்புல மாட்டிவிட வேண்டும் என்று சொல்லி, தீங்கில விளம்பும்படிக்கு, குழியில தள்ளும்படிக்கு அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். நண்பர்கள் என்று சொல்லுகிற நபர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். எனக்கு எல்லாவற்றும் நன்மைதான் செய்வாங்கன்னு சொல்லி நம்புகிற சில நபர்கள் உங்களுக்கு விரோதமாக மறைமுகமாக குழி வெட்டி கொண்டு இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, சில நபர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். சில நபர்களை குறித்து கவனமாயிருங்கள். கர்த்தரை துணையாய் கொண்டு கொள்ளுங்கள். கர்த்தர் துணையா இருந்தால் மாத்திரம் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய முடியும். கர்த்தர் துணையா இருந்தால் உங்களை விரோதமாக எழும்புகிறவனை கர்த்தர் சந்திப்பார். உங்களை விரோதமாய் குழி தோண்டுகிறவனை ஆண்டோடு இல்லாமல் ஆக்கி போடுவார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஏன் தேவன் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எதை குறித்தும் அஞ்ச மாட்டேன், எதை குறித்து பின்வாங்க மாட்டேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் காணப்படுங்கள். மற்றவர்களை குறித்து குறை சொல்லுகிற நபர்களிடத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களிடத்தில் கூட ஐக்கியம் இருக்க வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்களிடத்தில் கூட ஐக்கியம் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத நுகத்தோடு, அந்நிய நுகத்தோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்களோடு சில காரியங்களுக்கு போகக்கூடாது. மற்றவர்களை குறித்து பேசுகிறவர்களை குறித்து நீங்க என்ன செய்யாதீங்க, அவர்களிடத்தில் ஐக்கியம் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களை வேர்பிடித்திருக்கிறார், உலகத்திலிருந்து வேர்பிடித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் தந்த அவர் உங்களுக்கு விசேஷத்த கிருபை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களை வித்தியாசமான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாவத்தில் இருக்கிறவர்களோடு நீங்கள் உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. பாவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. பொல்லாப்பு விலகுங்கள். மனிதனுடைய சிந்தனைகளிலிருந்து விலகுங்கள். மனிதனுடைய திட்டங்களிலிருந்து விலகுங்கள். மனிதனுடைய ஆலோசனையிலிருந்து விலகுங்கள். கர்த்தரை துணையாய் கொண்டிருங்கள். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறானோ அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக் கொள்வான். குதிரை யுத்த நாளத்துக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்.
ஜெயத்தை தர வேண்டியது கர்த்தருங்க, மனுஷன் அல்ல. ஜெயத்தை தருகிறது கர்த்தருங்க, மனுஷன் அல்ல. மனுஷனுடைய பலன் அல்ல, மனுஷனுடைய பணம் அல்ல. ஜெயத்தை தருகிறது தேவன் தருகிற ஆரோக்கியம், தேவன் தருகிற கிருபை, தேவன் தருகிற பலன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற எந்த காரியத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. மனுஷன் தருகிறதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கர்த்தர் தருகிற நன்மைகளை நீங்கள் இழந்து போகிறீர்கள். மனுஷனுடைய காரியங்களை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். அநேக காரியங்களை மனுஷனுக்காக ஓடுகிறீர்கள், எஜமானுக்காக ஓடுகிறீர்கள், முதலாளிக்காக ஓடுகிறீர்கள். இது நிமித்தம் உங்க வாழ்க்கையில என்ன நன்மைகளை பெற்றுக் கொண்டீர்கள்? ஒன்றை மாத்திரம் சொல்லுகிறேன், உங்கள் ஆத்துமாவுக்காக பிரயாசப்படுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக பிரயாசப்படுங்கள், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக பிரயாசப்படுங்கள். பொல்லாப்புக்கு விலகுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் விரோதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நன்றாயிருப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் வாழ்ந்திருப்பான். தெய்வத்துக்கு பயப்படுங்கள். தெய்வத்துக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். தெய்வத்துக்கு பயப்படுகிறவன் கர்த்தருக்கு மேன்மையை பண்ணுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வத்துக்கு நேரத்தை செலவழிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஆராதிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் ஜெபிப்பான். கர்த்தருக்கு பயப்படுகிற ஆலயத்தை சொல்லுவான். கர்த்தருக்கு பயப்படுகிற தெய்வம் விரும்புகிறவைகளை அவன் விரும்புவான். பொய் சொல்லுகளோடு இருக்க மாட்டான். திருடுகளோடு இருக்க மாட்டான். காரணம் இல்லாமல் பகைகளோடு இருக்க மாட்டான். வதந்தி கூறுகளோடு இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பாவ எண்ணம், பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யோசேப்பு பாவத்தை விட்டு ஓடினான். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு காரியம். தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் ஒரு வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் துணையா இருப்பாருங்க. யாருக்கு கூட தெரியுமா? எனக்கு ஒருவன் பயந்து நடக்கிறான், என்ன பிரியப்படுத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், நான் அவன் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி கடைசி வரைக்கும் கூடவே இருப்பான். மனுஷன் ஒரு சில காலங்கள் தான் கூட இருக்க முடியும். மனுஷன் ஒரு சில காலகட்டம் வரை தான் கூட இருக்க முடியும். நீங்கள் நன்றா இருந்தால் ஒரு 5 வருஷம் கூட இருப்பாங்க. பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, மிகப்பெரிய அளவில் நீங்க பொருளாதார உயர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் பேருக்காக, வெளிவேஷத்திற்காக சில காலங்கள் உங்களோடு துணையா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, ஒன்றுமில்லாத நிலைமையிலும் கூட கடைசி வரைக்கும், மூச்சினுடைய கடைசி செகண்ட் வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக கிரயம் கொடுத்திருக்கிறார், ரத்தம் செஞ்சிருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் உங்களை மறந்து போவாரா? உங்களை விட்டு விடுவாரா? என்னதான் இருந்தாலும் தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளை என்னைக்கும் முக்கியங்க. பிள்ளை விட்டே கொடுக்க மாட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கட்டாயம் விட்டே கொடுக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு துணையாக இருப்பது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். இரண்டாவது, யாரோடு கர்த்தர் துணையாக இருப்பார்? சங்கீதம் 56 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 56:11 வாசிக்கும் பொழுது, தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இரண்டாவது, தேவனை நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் நிச்சயமாக நன்மையான காரியங்கள் செய்வார். கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் துணையா இருப்பார். கர்த்தரை நம்புகிறவர்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்களை ஒருபோது வெறுமே அனுப்ப மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கர்த்தரை நம்புகிறபடியால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இரவு வேளையில் நம்ம தூங்குறோம். எப்படி தூங்குறோம்? நாளை தினத்தை நம்ம பார்ப்போங்கிற நம்பிக்கை இருக்குதுல்ல? அதே போலதாங்க நம்முடைய வாழ்க்கையில நாளை தினம் கட்டாயம் ஆண்டவர் அற்புதம் செய்வாங்க நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க, இது வரைக்கும் நீங்க அநேக காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கத்து தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், நல்ல ஒரு வேலையை தந்திருக்கிறார், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆகாரத்தை தந்து கொண்டிருக்கிறார், சரீர ஆரோக்கியத்தை தந்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் செய்கிற தேவன் உங்க வாழ்க்கையில அடுத்த நன்மைகளை செய்ய மாட்டாரா? நீங்கள் விரும்புகிற காரியத்தை செய்ய மாட்டாரா? நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் செய்ய மாட்டாரா? ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக கடந்து போய் பாருங்க. உங்க வாழ்க்கையில இது நடக்காதா, இது நடக்காதா, இது நடக்காதா, இது நடக்காதா என்று எல்லாம் எதிர்பார்த்த காரியத்தை எல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தில் செய்யவே அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த காரியத்தில் நன்மை செய்ய மாட்டாரா? நீங்கள் எதிர்பார்த்து கொண்ட காரியத்தில் கட்டாயம் அற்புதம் செய்ய மாட்டாரா? கட்டாயம் செய்வா, நன்மை செய்வேன் என்று சொன்னவர் ஒருபோது பொய் சொல்ல மாட்டார். பொய் சொல்ல அவர் மனுஷர் அல்ல, மனமாற படுபுத்திரர் அல்ல, வாக்கு சொன்னர் உண்மை உள்ளவருங்க, நிறைவேற்ற முடிப்பா. நம்புகிறீங்களா? கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு அவர் ஒரு குறையும் வைக்க மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் மேன்மை அடைவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் எந்த விதத்திலும் அநேகருக்கு சாட்சியாளர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பியிருக்கிறவர்களையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும்.
தேவ கிருபை உங்க வாழ்க்கையில இருக்கணும்னா, தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொண்ட நன்மையான காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா கட்டாயம் கர்த்தரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் செய்யப்படும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. விசுவாசிக்கணுங்க, விசுவாசிக்கணும். முடியாதுன்னு தான் சொல்லுவான் மனுஷன், இந்த காரியம் நடக்காதுன்னு தான் சொல்லுவான், இந்த காரியத்தை உனக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவான், தகுதியே இல்லைன்னு சொல்லுவான், நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாதுன்னு சொல்லுவான். ஆனால் கர்த்தரோ எல்லாருடைய முகத்திற்கு முன்பதாகும் உங்களுக்கு தந்து உங்களை அழகு பார்த்துவார். அவர் அழகு பார்க்கிற தேவன். உலக மனுஷனுடைய வார்த்தைக்கும் உலக மனுஷனுடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஏன் தெரியுமா? அவருக்கு நல்ல ஒரு நாமம் இருக்கு. என்ன நாமம் சொல்லுங்க பார்க்கலாம்? எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சர்வ வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவர். உலக மனுஷனால் முடியாத சிம்பிளா ஒரே செகண்ட்ல ஒரே சொடக்கு போடுற நேரத்துல கட்டாயம் கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்புகிறீங்களா? நம்பிக்கையில குறை வைக்காதீங்க. கர்த்தரை நம்புகிறதுல என்ன செய்யக்கூடாது? குறையே வைக்க கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் நாம மகிமைப்பட. எபிரேயர் 3:14 வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பெறுகின்ற உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாம் கிறிஸ்துவினிடத்திலே பங்குள்ளவர்களாய் இருப்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை, இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தில் வச்சிருந்த நம்பிக்கை இருக்கா? ஆதியில கொண்டது நம்பிக்கை இருக்கா? ஆதியில கொண்டது ஜபம் இருக்கா? ஆதியில கொண்டிருந்த உபவாசம் இருக்கா? ஆதியில கொண்டிருந்த ஆராதனை இருக்குதா? ஆதியில கொண்டிருக்க தேவ அன்பு இருக்குதா? ஆதிக்கில கொண்டிருந்த உற்சாகம் இருக்குதா? தேவன் விரும்புகிறது என்ன? உன்னை ரட்சித்த நாளில், உன்னை அபிஷேகித்த நாளில், நீ ஞானஸ்நானம் எடுத்த நாளில் இருந்த அந்த உற்சாகம், சந்தோஷம் இன்றைக்கு இல்லையே. அன்றைக்கு இருந்த விசுவாசம், நம்பிக்கை இன்றைக்கு இல்லையே. ஏன் என்னிடத்தில் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறாய்? ஏன் என்னிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாய்? என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ? என்னுடைய செவிகள் மந்தமாயிட்டோ? உனக்காக எவ்வளவோ நன்மைகள் செய்தேனே, ஏன் நம்பிக்கை என்னிடத்தில் உனக்கு இல்லை? பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் செய்தார், எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். பாருங்க, அவர்கள் என்ன செய்யல தெரியுமா? கர்த்தரை முழு மனசா நம்பல. எவ்வளவோ செய்தவர், இதை செய்ய மாட்டாருன்னு நம்பல. எத்தனையோ தேவ மனிதர்களை அவர்களை நடத்தும்படிக்கு ஆண்டவர் அனுமதித்தார். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யவில்லை, முறுமுறுத்தார்கள், வழி இல்லாமல் நடந்தாங்க, ஏனோதோடு நடந்தாங்க, தெய்வ பயம் இல்லாமல் நடந்தாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் கோவப்பட்டு அவர் கடமைகளை செய்யாமல் இருக்கலங்க. அவர்கள் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுறது வரைக்கும் ஆண்டவர் கூடவே இருந்தார். ஏன் தெரியுமா? ஏதோ என் ஜனங்கள் என்ன நம்பிட்டாங்களே, நம்பி வெளியே வந்துட்டாங்களே, அவர்களை நடத்தணும். பாருங்க, எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் நம்ம விலகி போயிடும், ஆனா கர்த்தர் விலகி போக மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் அநேக நேரத்தில் கர்த்தரை நம்ம மறுதளிச்சிருவோம், ஆனால் ஒருபோது நம்மை கர்த்தர் விட்டே கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் பிதாவின் இடத்துல உனக்காக, எனக்காக, நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த பரிசுத்தமான தெய்வத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் நமக்காக இன்றைக்கு வரைக்கும் பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தெய்வங்க. உலக மனுஷன் ஒரு நாள் 2 நாள் நமக்காக பரிந்து பேச ரெக்கமெண்ட் பண்ணுவான். தொடர்ந்து எத்தனை நாள் ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? ஆனால் கர்த்தரோ நமக்காக ஜீவனை கொடுத்தவரோ, என்னைக்கு பிறந்தோமோ அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்காக ஒவ்வொரு காரியத்திலும் அவர் முக்கியத்துவப்படுத்தி நமக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்முடைய ஆத்மா அவர் ரொம்ப முக்கியம். நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோமே, பிள்ளை எப்படி தகப்பன் விட்டு கொடுக்க முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 4:18 வாசிக்கும் பொழுது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவா இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். பாத்தீங்களா? குழந்தை இல்ல, சந்ததி இல்ல, ஆனாலும் இப்படியாய் உன் சந்ததி இருக்கும் இந்த ஆண்டவர் சொன்னதுக்கு அப்புறமும் அவன் நம்புவதற்கு வழியே இல்லைன்னு சொன்ன பொழுதும் கூட அவன் நம்பினான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அப்படிதான். சில காரியங்கள் ஆண்டவர் சொல்ற காரியம், ஆண்டவர் பேசுகிற காரியம் நம்பவே முடியாதுதான். இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு உங்க வாழ்க்கையில கூட நம்பவே முடியாதுதான். ஆனால் நம்பினீர்கள் என்று சொன்னார், கட்டாயம் கர்த்தர் நன்மை செய்வார். நம்ப முடியாதவர்களையும் நம்புங்கள், சாத்தியம் இல்லாதவர்களை நம்புங்கள். ஏன் தெரியுமா? அவர் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவார். தேவ பிள்ளைகளே, ஓசியா 12:6 வாசிக்கும் பொழுது, இடைவிடாமல் உன் தேவனை
நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் நம்புங்கள், தொடர்ந்து நம்புங்கள், காரியம் வாய்க்கப்படும். சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நடக்குமான்னு கேள்வியோடு இருக்கிறீங்களா? சந்தேகத்தோடு இருக்கீங்களா? பிரச்சனைகள் மத்தியில் இருக்கீங்களா? நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிறீங்களா? கடன் பாரத்தோடு இருக்கீங்களா? போராட்டங்களோடு இருக்கிறீங்களா? சிலருடைய தூற்றுதலோடு இருக்கிறீங்களா? சிலருடைய காரியங்கள் ஏமாற்றத்தின் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தோல்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை முழுமையா நம்பு, தொடர்ந்து நம்பு, கர்த்தர் கைவிட மாட்டார். இன்றைக்கு இருக்க பிரச்சனை, இன்றைக்கு இருக்க சூழ்நிலை கண்டிப்பா மாறி போகும். நீ அநேகரை காட்டிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், விசேஷ வண்ணமாய் இருப்பாய். கர்த்தர் விசேஷ வண்ணமாய் உன்னை நடத்துவார். உன்னை முத்திரை மோதிராய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள். மூன்றாவது, ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும். ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். நோவா உத்தமனாய் காணப்பட்டான். கர்த்தர் நோவாவை நேசித்தபடியால் கர்த்தர் அவர் மேல் கிருபையா இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உத்தமனா இருக்கணும். தேசத்துல ஜனங்கள் பாவத்துல பெருகிட்டாங்க, பாவம் பெருகிவிட்டது. மனிதனுடைய இருதயத்துல பாவம் பெருகிவிட்டது. மனிதர்கள் பாவத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாவத்தில் மூழ்கி விட்டார்கள். இந்த ஜனங்களை நிச்சயமாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சில நேரங்களில் கர்த்தர் இறங்கி வரும் பொழுது இந்த நோவா மட்டும் செப்பரேட்டா இருக்கிறான். நோவா மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவனா இருக்கான். எப்படி தெரியுமா? உலக மனுஷன் பாவம் செஞ்சாலும் நான் தேவ பிள்ளை, நான் தனிமையா இருப்பேன், நான் பாவத்தை நினைக்க மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். உன்னோட என்னுடைய பங்கு இல்லை, உன்னிடத்தில் என்னுடைய பங்கு இல்லை. தேவ பிள்ளைகளே, ஒரு நோவாவை போல உலக மனசு என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரால் ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஜெபிக்கிறவன், நான் தேவ பிள்ளை, நான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரால் தொடப்பட்டவன், கர்த்தரால் அநேக நன்மைகளை பெறப்பட்டவன். ஆனால் கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட மாட்டேன், கர்த்தருக்கு விரோதமாக எழும்ப மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் வைராக்கியம் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவத்தின் நிமித்த பிரச்சனைகள், போராட்டங்கள், பெரிய பெரிய அழிவுகள் வந்தாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பார், கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த காரியம் செஞ்சாதான் நீ தப்பிக்க முடியும். இந்த காரியத்தை செஞ்சாதான் உலகத்தில் நீ வாழ முடியும். இந்த காரியத்தை செஞ்சாதான் நான் உனக்கு உதவி செய்ய முடியும். இந்த காரியத்தை செஞ்சாதான் சில நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியும், சில உயர்வுகளை பெற முடியும். உனக்கு வர வேண்டிய நன்மைகளை கூட நீ இந்த காரியத்தை நீ செஞ்சாதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை மிரட்டலாம், தர்ம சங்கடத்துக்குள்ள ஆளாக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், எனக்கு வர வேண்டிய நன்மைகள் வராமல் போனாலும், எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வராமல் போனாலும், நான் அழிந்தே போனாலும் நான் கர்த்தரிடத்தில் கொண்டிருந்த வைராக்கியத்தை ஒருபோதும் விடமாட்டேன். உத்தம இருதயத்தோடு நான் இருப்பேன். கர்த்தருக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன். என் இருதயத்துல கர்த்தரை விரோதமா பேச மாட்டேன். என் இருதயத்தை என்றைக்குமே என் இருதயத்துல கர்த்தரை தூஷிக்க மாட்டேன். என் நாவு கர்த்தரை தூஷிக்காது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னுடைய கரங்கள் செய்யாது. நான் கர்த்தருக்கு உத்தமமாக நான் இருப்பேன். வேலை பார்க்கிற இடத்துல மனிதர்கள் இதெல்லாம் செய்யறது சகஜம்தான், இதெல்லாம் சாதாரணம் தான், இது செய்யறது தவறு இல்லைன்னு சொன்னாலும் தேவ பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற பிள்ளை, தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல இல்ல, நான் விசேஷமானவன், நான் வித்தியாசமானவன், வேறு பிரிக்கப்பட்டவன், எனக்குள்ள இருக்கிற தேவன் யெகோவா நல்ல தேவன். அவர் எனக்கு அநேக காரியங்கள் கற்று தந்திருக்கிறார், அநேக கடமைகள் கற்பனைகளை கற்று தந்திருக்கிறார், அநேக நியாய பிரமாணங்களை கற்று தந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் என் இருதயத்தில் இருக்கு, இதை என்னைக்கும் நான் மீற மாட்டேன். அல்லேலூயா. உத்தம இருதயம், பொய் சொல்ல மாட்டேன், அற்ப ஆதாயத்திற்காக தேவநாமத்தை தூஷிக்க மாட்டேன், ஏழைகளை வயிற்றில் அடிக்க மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், பிறனுக்கு விரோதமா பேச மாட்டேன், பிறனுடைய உயர்வுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருக்கிற உத்தமத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை மற்றவர்களுடைய பார்வையில நீங்கள் அற்பமாக அல்லது ஒரு முன்னேற்றம் இல்லாத சூழலில் இருக்கலாம், உத்தமமா இருக்கிறீர்களா? சில உயர்வுகள் லேட்டா வந்தாலும் பின்னாடி வரக்கூடிய ஆசீர்வாதம் மிகப்பெரிய அளவு இருக்குங்க. நீங்கள் சமாதானமா இருப்பீர்கள், உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். நீங்கள் உத்தமமா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டாரா? உலகத்துல பாவம் செய்கிறவனுக்கு கூலி கொடுக்கிறான் மனுஷன், நன்மை செய்கிறவனுக்கு தேவன் நன்மை செய்ய மாட்டாரா? தேவன் கூலி தர மாட்டாரா?
கட்டாயம் தருவார். அது எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் தர ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்தையே படைத்த தேவன், சர்வ லோகத்தை படைத்து ஆளுகை செய்கிற தேவன், அவர் தருகிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும்? உங்களையே உருவாக்கினவர், உங்க குடும்பத்தையே உருவாக்கினவர், பிறந்த நாள் இன்னைக்கு வரைக்கும் உங்களை நடத்திட்டு ஆச்சரியம் நடத்திட்டு வருகிற தேவன், உங்க அவயவங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நேர்த்தியாய் செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் சரீரத்தை கர்த்தர் இயக்கி கொண்டிருக்கிறார், இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கிறார். உங்களுக்கு இந்த சின்ன அற்பமான காரியம் செய்ய மாட்டாரா? உத்தமமாயிருங்கள், உத்தமமாய் வாழுங்கள், தேவனுக்கு பிரியமாய் வாழுங்கள். அல்லேலூயா. கேயாசி பாருங்க, மறைமுகமாய் போய் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்தெல்லாம் நினைச்சான் பாருங்க, குஷ்டரோகம் வாழ்க்கையில வந்துருச்சு. மறைமுகமாய் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் வருகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில் சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் நிச்சயம் அது ஆசீர்வாதம் இல்லை, அது சாபம். எந்த நபர்களும் இது தவறாக எடுக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் உண்மையுள்ளது, அது சத்தியமானது, அது மாறாது. ஹல்லேலூயா. ஆவியானவர் சபைகளில் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இருதயத்திலே சில காரியங்களை உணர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மனம் திருந்துங்கள், கர்த்தருக்கு இடம் கொடுங்கள், கர்த்தர் சமூகத்தை தனிப்பட்ட முறையில் அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவர் கேளுங்க. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் அர்ப்பணிப்பை கர்த்தர் பார்க்கிறார். கட்டாயமான அற்புதம் செய்வார். நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் துணையாய் வருவார். நீங்கள் செயல்படுகிற காரியங்கள் கர்த்தர் துணையாய் இருப்பார். நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தில் இடைப்பட்டாலும், எந்த காரியத்தில் அந்த ஈடுபட்டாலும் அந்த காரியத்தில் கர்த்தர் ஜெயத்தை தருவார், கர்த்தர் துணையாய் இருப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உத்தம இருதயம் உங்களோட வாழ்க்கையில மேலானவர்களை கொண்டு வந்து சேர்க்கும். கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்க எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் முற்றிலுமா எங்களை நாங்கள் தருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பேசப்பட்ட ஒவ்வொரு காரியங்களையும் நீர் அறிந்திருக்கிறேன். கட்டாயம் நிச்சயமாக நன்மை செய்யுங்கப்பா. ஒரு அர்ப்பணத்தோடு, ஒரு அர்ப்பணிப்போடு உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ துணையா இருப்பீராக. சில காரியங்களில் சமாதானத்தை கொடுங்க, சில காரியங்களில் நிம்மதியை கொடுங்க, சில காரியங்களில் உயர்வை கொடுங்க, சில காரியங்களில் அவர்கள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. கட்டாயம் நன்மை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் மேலான நன்மைகளை அதை செய்யவே ஆக வேண்டும். கர்த்தருடைய வாழ்க்கையில் நன்மை செய்தா என்னோடு பேசினார் என்று வரக்கூடிய நேரத்தில் தமிழ் சாட்சியை சொல்ல கர்த்தர் கிருபை தருகிறார். உடைய நாமத்தினால் ஜெபித்து ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளை பலப்படுத்துகிறேன், நன்மையால் நிரப்புங்க. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். God bless you. Praise the Lord.